ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி. நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசனை பண்ணிட்டு வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். தீபாவளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஆக்சுவலாக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் லேடிஸ் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த நவம்பரில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்சர்லாண்ட் போயிருந்தோம். ஆக்சுவலாக என்னோடய ட்ரீம் டெஸ்டினேஷன் அது. ரொம்ப வருஷமாக இங்கே அப்ராட் வந்ததுக்கப்புறம் யூரோப்பில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ஒரே இடம் எனக்கு ஸ்விட்சர்லாண்ட் தான். ஸோ நானும் இவரும் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், லேடிஸ் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. உண்மையே சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனே அப்போ தெரியல ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது. அதனால் சரி எதுவும் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸ் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலி இப்போ இந்த வின்டர் சீசன் இல்லையா, ஸோ அதனால் ஏதாவது ஃப்ளூ ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது சுற்றிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளூ வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ இவர் ஜிம்மில் போயிட்டு வந்ததா என்னன்னு தெரில, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்தது. ஸோ அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இது ரொம்ப ஆக்சுவலாக ஒஸ்ட்டாக இருக்குது இந்த ஃப்ளூ. பயங்கர காஃபு கோல்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் நான் ரெக்கவர் ஆகலை. பயங்கர கோல்டு, ஃபீவரு டெம்பரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அப்படியே 2 பேருமே ரெக்கவர் ஆகிட்டுருக்கோம். சரி இதுக்கப்புறமும் ரொம்ப ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி ரீசனே இல்லாமல் நம்ம எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு vlog என்ன இன்றைக்கி ஈவினிங் சமைக்கிறோமோ அதை எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். சாரி இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு. இன்னி நான் மாதிரி கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் கடைக்கு போய் ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட ஆகுது. லோக்கலி இருக்கிற பக்கத்தில் இருக்க கடையில் தான் கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு தேவையான பால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் குருமா மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணுற ரெசிபி தான் இது. ஆல் இன் ஒன். நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் போனோம், லைக் சரவண பவன் இங்கெல்லாம் போனோம்னாலே அவங்களோட குருமா ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்தியன் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காண்டி ஏஷியன் ஸ்டோர்ஸ் வந்திருக்கேன். இங்கே நம்ம ஊர் காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். எல்லா வெரைட்டிஸும் இருக்காது. பட் பேசிக்காக தேவைப்படுற வெண்டைக்காய், அதுக்கப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மித்த ஊர்களில் இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கிழங்கு வகைகளும் இங்கே எல்லாமே இருக்கும். இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வேறு நாடுகளில் இருக்கிறது தான் இருக்கும். லோக்கல் வெஜிடபிள்ஸ் இங்கே ஐரிஷ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இங்கே அவ்வளோவா இருக்காது. அதுக்கு நம்ம இங்கே இருக்க லோக்கல் ஸ்டோர்ஸ் தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே இங்கே வந்தேன்னா நம்ம ஊர் வெரைட்டிஸ், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லாமே வாங்கி நான் ஸ்டாக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ தேவையான எல்லாம் வாங்கியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு இந்த பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய வெங்காயம், அது இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் நான் மெயினாக அந்த வெங்காயம் வாங்குறது எனக்கு வழக்கம். ஏன்னா எனக்கு இதுதான் குக்கிங்கில் யூஸ் பண்ண பிடிக்கும். அதே மாதிரி மீட் வெரைட்டிஸும் இங்கே இருக்கும். ஹலால் மீட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிஷ் வெரைட்டிஸ், ஓரளவுக்கு நம்ம ஊர் மீன் வெரைட்டிஸும் இந்த மத்தி மீன் இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு டின்னர் சமைக்க போகிறேன். பாருங்கள், முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன், முள்ளங்கி வாங்கியிருக்கேன். முள்ளங்கி இந்த மாதிரி எப்பயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் கிடைக்கும் இங்கே. ஸோ அதுதான் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர் கடையில் போயிட்டு பீட்ரூட் வாங்கினோன்னா இந்த மாதிரி கீரையோடு சேர்ந்து தான் கிடைக்கும்.
அதே லோக்கல் ஸ்டோரிங் இருக்குது, டெஸ்கோ டன்ஸ்லலாம் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக பீட்ரூட் மட்டுமே கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கீரை வந்து யூஸ் பண்ணி நம்ம சமையலும் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இது வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம், கீரை நல்லா இருந்தது அப்படின்னா. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதேமாதிரி நான் வந்து ஓரளவுக்கு ஒரு சில ஐட்டங்கள்லாம் ஸ்மூதியில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஃப்ரீசரில் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். கேல் இருக்கும் இல்லையா, அது வந்து இங்கே நம்ம க்ரீன் ஸ்மூதி பண்ணுறப்போ போடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி பெரிய பஞ்சாக தான் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அவ்வளவும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் எப்போயுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்மூதிக்கு பண்ணுற எதுவாக இருந்தாலும் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக வரும். ஸோ அதனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி பெரிஸ் இதெல்லாம் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ ஸ்மூதி பண்ணுறப்போ நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இன்றைக்கி டின்னருக்கு நான் சொன்ன மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து குருமா பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ண போகிறேன். இப்போ இதுதான் என்னோடய புது ஸ்டாண்ட் மிக்சர். இதை என்னோடய தீபாவளி பலகார வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். ஸோ ரொம்ப இது வாங்கினதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது, வேலை எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாவு பிசைகிறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் எனக்கு எப்பயுமே. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் பார்த்து கவனமாக ஊற்றணும். இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் தண்ணி அளவு, பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் டைமே பழகிடும். ஸோ ஊடால நம்ம வந்து பிசைஞ்சிட்டு இருக்கப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிலும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் எடுத்தனே ஸ்பீடு ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா மாவெல்லாம் தெரிச்சிடும். இதில் வந்து ஸ்ப்ளாஷ் கார்டு இருக்குது, அது நான் மேலே வந்து மாட்டினா உங்களுக்கு உள்ளே சரியாக தெரியாதுன்றதுனால நான் அதை மாட்டாமல் இருக்கேன். ஸோ அது மாட்டி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல நீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டு காஃபாக இருக்கிறனால தான் வாய்ஸ் ரொம்ப லோவாக மோசமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ரெக்கவர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும், குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸ்டீம் பண்ணி சேர்த்தோன்னா குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து உருளைக்கிழங்கு நிறையா எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ரீ கட் வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். எப்போயும் நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் சரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ கட் வெஜிடபிள்ஸ் பேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் மட்டும் சேர்க்குறேன். இந்த குருமா இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி வைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல் இன் ஒன் மாதிரி உங்களுக்கு தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்து பண்ணுறேன். இப்போ காலிஃப்ளவரும் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸ் மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த குக்வேர் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோட ஈஷன் பாஷோடது. அதோட மூடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு 5 to 7 minutes ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு டைமர் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நோட் பண்ணோன்னா தெரியும், அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆக ஆக லோவிலேருந்து இப்போ மீடியம் வந்திருக்கு. மீடியமில் வச்சு குக் பண்ணோன்னா தான் உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் நல்ல உங்களுக்கு சூப்பராக ஸ்டீம் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரும் வெந்துருச்சு, அதே மாதிரி மித்த காய்கறிகளும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு இங்கே நல்ல ஒரு பெரிய வடைச்சட்டி வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்ல ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம்.
வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. இந்த குருமாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு பாதிக்கு மேலே வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போகணும். நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெள்ளைப்பூடும் நீங்கள் வந்து இடித்து சேர்க்கலாம். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து மசாலாலாம் நான் சேர்க்க போகிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயில் அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து அதை நல்லா வேக விட போகிறோம். ஏன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போவே இந்த மசாலாவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமாவுக்கு வந்து ஒரு நல்ல மைல்டு ஆரஞ்சு கலர் நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நம்ம சேர்க்கணும் குருமாவுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் சட்னிலாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் அந்த மசாலாவும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் மசிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக அதில் வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக விட போகிறோம். காய்கறியெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு, ஸ்டீம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு இதை நல்லா வேக விட போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துடலாம். இப்போ 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் வந்து சேர்க்க போகிறேன். இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி தண்ணி வந்து இப்போ நம்ம தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். குருமா கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம சேர்த்த மசாலாவும் தனியாக நல்லா வேக வச்சுட்டோம். இது ரெண்டும் இப்போ நம்மளுக்கு நல்லா ஒன்று கலந்து விடணும். ஸோ அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் மட்டும் கொதிச்சா போதும். உங்களுக்கு சூப்பராக குருமா வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நிறையா கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான குருமாங்க. இது வந்து கல் தோசை, அதுக்கப்புறமா நார்மல் தோசை, இட்லி, பராட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்து கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆல் இன் ஒன் குருமா மாதிரி. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து தேவையான டிஃபனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து சப்பாத்தி வந்து நான் தேய்க்க போகிறேன். இது வந்து என்னோடய சப்பாத்தி தேய்க்கிற மிஷின். இது நீங்கள் நிறையா தடவை பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். கேஸ்டைன் இது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு. இந்த மாதிரி கவர் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒட்டாமே வரும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு கவர் விரிச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக எல்லா சைடும் உங்களுக்கு கரெக்டான சைஸில் வரும். அதே மாதிரி ரவுண்டாகவும் நல்லா வரும். இப்போ சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இதை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக ரவுண்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறது. மாவு நம்ம கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி நான் யூஸ் பண்ண அந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா வெறும் வீட் மாவு கிடையாது, இதில் வந்து மல்டிக்ரெயின் நிறைய தானியங்கள் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச மாவு இது. ஸோ அந்த மாதிரி மல்டிக்ரெயின் ஆட்டாவே இப்போல்லாம் கிடைக்கிது இல்லையா, அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா அதில் வந்து ராகி, ஓட்ஸு, பார்லி இந்த மாதிரி நிறைய தானியங்களும் இருக்குது. ஸோ நான் உடம்புக்கும் நல்லது அப்படின்றனால நான் இப்போல்லாம் இந்த வீட் ஃப்ளார் தான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. டின்னரை சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. 2 விரலில் பிக்க முடியுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. ரொம்ப டேஸ்ட்டான டின்னர். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை அடுத்து நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.